தேவனுக்கு 2 விதமான பிள்ளைகள் இருந்தார்கள். மூத்தவன் அவர் சொல்படி கேட்டு அடங்கி நடந்தான். இளைய குமாரன் அவர் சொல்படி கேட்காமல் தன் இஷ்டம் போல நடக்க தைரியம் கொண்டான். இந்த 2 பிள்ளைகளும் நாம் தான். தேவன் நல்லவர் வல்லவர் என்று சொல்லி அவரை சார்ந்து வாழ, அவரிடம் உதவி பெற்று வாழ, இந்த வாழ்க்கையை சுகமாக வாழ முயற்சிக்கிறோம். அவருக்கு அடங்கி நடந்தால்தான் இது கிடைக்கும் என்று பயந்து நடந்தவன் மூத்தவன். தன் இஷ்டம் போல நடந்து இந்த வாழ்க்கையை நன்றாக வாழ்ந்து விடலாமே, எனக்கு எதற்கு அவருக்கு அடங்கி நடப்பது என்று துணிகரம் கொண்டவன் இளையகுமாரன். தன் இஷ்டம் போல வாழ முயற்சித்தான், முடியவில்லை. பன்றியின் தவிடுதான் அவனுக்கு ஆகாரமாக கிடைத்தது. மனம் வருந்தினான். திரும்ப தன் தகப்பனிடமே வந்து அடைக்கலம் ஆகிவிட்டான். இப்பொழுது அந்த இளையகுமாரனுக்கு ஒன்று புரிந்துவிட்டது. தேவ அன்பு அது கட்டாயமாக இல்லை, விலங்கு போல அவனை சுற்றி கொண்டிருக்கவில்லை. அது சுகமான, பாதுகாப்பாக, ஆரோக்கியமான வாழ்க்கையாக அவனுக்கு பட்டது. அவனை தகப்பன் ஏற்றுக்கொண்டு எல்லா விதத்திலும் ஆதரித்தார். அவன் ஆடிப்பாடி தகப்பனாருடைய வீட்டிலே ஆரவாரம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறான். இது மூத்த குமாரனுக்கு மனமாக இருக்கிறது. அவனால் முடிகிறது, என்னால் ஏன் முடியவில்லை? எவனும் அவனை போலத்தான் தேவ அன்பை புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவ அன்பை புரிந்து கொண்டவன் சுகமாக இருக்கிறான், ஆரோக்கியமாக இருக்கிறான், வாழ்க்கையை பற்றி பயமில்லாமல் இருக்கிறான். என் சூழ்நிலை என்னவானாலும் தேவன் பார்த்து கொள்ளப் போகிறார். அவர் என் தகப்பன், அவருக்கு என் தேவை நன்றாக தெரியும். வேண்டிய அளவு வேண்டிய ஆறுதலை கொடுத்து உதவி செய்வார். அவருக்கு அடங்கி நடப்பதே சிறந்தது. என் இஷ்டம் போல நடப்பதை காட்டிலும் அவருக்கு அடங்கி நடப்பதே சிறந்தது என்று புரிந்து கொண்டான். அவருக்கு அடங்கி நடப்பது மூத்த குமாரனுக்கு விசனமாக இருக்கிறது, இளைய குமாரனுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. விசனமாக இருக்கிறபடினாலே தகப்பனை பார்த்து முறைத்து கொள்கிறான். இளைய குமாரனுக்கு மட்டும் நன்றாக செய்கிறீர்கள், எனக்கோ நீங்கள் ஒன்றும் தரவில்லை என்று வருத்தப்படுகிறான். பிள்ளைகள்தான் நாம், அவருக்கு பிள்ளைகள்தான். அவர் தேவன்தான். இளைய குமாரனுடைய சந்தோஷமும் மூத்த குமாரனுடைய வருத்தமும் ஒரே காரணத்தில் தான் நிற்கிறது. தேவ அன்பை புரிந்து கொண்டான் இளையகுமாரன், புரிந்து கொள்ளவில்லை மூத்த குமாரன். அவருக்கு அடங்கி நடப்பது இப்போதும் மூத்த குமாரனுக்கு விசனமாக இருக்கிறது, இளையகுமாரனுக்கோ சொர்க்கமாக இருக்கிறது. இருவரும் தகப்பனுக்கு அடங்கிதான் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு வலியாக இருக்கிறது, மற்றவனுக்கு சுகமாக இருக்கிறது. எல்லாம் அவனுக்கு சிறப்பாக செய்யப்படுவதால் சுகமாக இருக்கிறது. மூத்தகுமாரனுக்கு சிறப்பாக செய்யப்பட்டாலும் தன் இஷ்டம் போல இருக்க முடியவில்லையே என்ற வலிதான் அவனை கொல்லுகிறது. இஷ்டம் போல இருக்கக்கூடாது, அது தப்பு என்று புரிந்து கொண்டதினால் இளையகுமாரன் அதை புறக்கணிக்கிறான். அது நல்லதல்ல, எனக்கு தேவையில்லை, என்னாலே இந்த வாழ்க்கையை என் இஷ்டப்படி வாழ முடியாது, எனக்கு புத்தி பத்தாது, திறமை பத்தாது, அவருடைய பாதுகாப்பு மட்டும் போதும், அவருடைய சித்தம் மட்டும் செய்தால் போதும் என்று 100க்கு 100 பணிந்து விட்டான். இவனால் மூத்த குமாரனால் பணிய முடியவில்லை. ஏதோ அரைகுறை மனதோட தேவ சித்தம் செய்து கொண்டிருக்கிறான். இதனால் வாழ்க்கையை அவன் சந்தோஷமாக வாழ முடியவில்லை, திருப்தியாக வாழ முடியவில்லை. தேவ அன்பை புரிந்து கொள்வதுதான் அவசியம். நம்மை நாம் உணரும்போது தான் தேவ அன்பு நமக்கு புரியும். நம் இயலாமையை, நம்முடைய மதியீனத்தை புரிந்து கொள்ளும்போது தான் நம்மால் இந்த வாழ்க்கையை வாழ முடியாது என்பது விளங்கும். அப்போதுதான் நாம் அடங்குவோம். இது இளைய குமாரனில் நிகழ்ந்தது, மூத்த குமாரனிடம் நிகழவில்லை. இளைய குமாரனுக்கு தேவ அன்பு பெரிதாகப்பட்டது, மூத்த குமாரனுக்கோ அது விலங்காகப்பட்டது, விசனமாகப்பட்டது.
தேவ அன்பு விசனமாகப்படுகிறது. தேவனுக்கு அடங்கி நடப்பது விசனமாகப்படுகிறது, வலியாக இருக்கிறது. அவனால் இந்த வாழ்க்கையை நன்றாக வாழ முடியவில்லை. இதுதான் அவனுடைய விசனம். நாமும் இப்படித்தான் இருக்கிறோம். தேவ அன்பை புரிந்து கொள்ளாத வரைக்கும் நம்மால் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியாது. நமக்காக எல்லாம் செய்யப்படுகிறது. அதனால் இளையகுமாரன் கொதிக்கிறான், ஆட்டம் போடுகிறான். அவன் ஒன்றுமே செய்யவில்லை. நமக்காக எல்லாம் செய்யப்படுகிறது. எல்லா தேவைகளும் அருளப்படுகின்றன. ஆனால் நம் இஷ்டப்படி அது செய்யப்படாது. அவர் இஷ்டப்படி தான் செய்யப்படும். குறைவின்றி நிறைவாக நல்லபடி செய்யப்படும். தேவ அன்பை புரிந்து கொள்ளுங்கள். நம் இஷ்டப்படி அவர் செய்ய மாட்டார். அவர் இஷ்டப்படி செய்தாலும் அது நமக்கு போதுமானதாக இருக்கும். நாம் கொண்டாட்டமாக இந்த வாழ்க்கையை வாழலாம்.